இன்னைக்கு என்ன பார்க்கலாம்னா, ஏடபிள்யூஎஸ்ல ஒரு EC2 மிஷின் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஏடபிள்யூஎஸோட கன்சோல் போயிடலாம். அமேசான் போயிட்டு சைன்இன் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் சைன்இன் பண்ணிட்டேன். என்னோட ரீஜன் மும்பை ரீஜியன். இப்போ நான் EC2 டேஷ்போர்ட் போகிறேன். EC2 டேஷ்போர்ட் இப்படி தான் இருக்கும். இதில் எந்த ஒரு இன்ஸ்டன்ஸும் எனக்கு ரன் ஆகலை. அகைன் ஆர் ஸ்டாப் டெர்மினேஷன் ஆர் ஸ்டாப் ஸ்டேஜில் 2 மிஷின் இருக்குது. இது எதை மீன் பண்ணுதுன்னா, கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 மிஷின் டெர்மினேட் ஆகிருக்கு. இது பார்த்தீங்கன்னா கீப்பர். என்கிட்ட மொத்தம் 4 கீப்பர்ஸ் இருக்குது. ஸோ இதை வச்சு நான் SSH மூலியமா வந்து என்னோட இன்ஸ்டன்ஸை நான் கனெக்ட் பண்ண முடியும். அதுக்காக கிரியேட் பண்ண கீப்பர். நான் புதுசாக வந்து எனக்கு ஒரு EC2 மிஷின் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, நான் டேரெக்டாக வந்து EC2 இன்ஸ்டன்ஸ் உள்ள போயிட்டு இங்கே லான்ச் இன்ஸ்டன்ஸ் இருக்குங்களே, இந்த லான்ச் இன்ஸ்டன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா லான்ச் இன்ஸ்டன்ஸ் உள்ள போயிட்டு ஃபஸ்ட்டு நமக்கு இன்ஸ்டன்ஸோட நேம் கொடுத்துக்கலாம். என்ன கொடுக்கலாம்னா EC2 டெஸ்ட். ஏன்னா EC2 மிஷின் தான் கிரியேட் பண்ண போகிறோம். அதனால EC2 டெஸ்ட்னு மிஷினை கிரியேட் பண்ணுறோம். ஸோ இங்கே அப்ளிகேஷன் ஆன் OS இமேஜ் AMI அமேசான் இமேஜ் மிஷின் இமேஜ். ஸோ இது எதை மீன் பண்ணுதுன்னா, நம்ம எந்த OS இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம், நம்மளோட மிஷின் எந்த OSல ரன் ஆக போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் என் ஆஃபீஸில் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு ஏடி சர்வர் வேணும்னா, நான் வந்து விண்டோஸ் சைடில் விண்டோஸ் OS இன்ஸ்டால் பண்ணுவேன். விண்டோஸ் சர்வர் OS இன்ஸ்டால் பண்ணுவேன். இதே நான் ரெட் ஹாட் பேஸில் வந்து நான் ஒரு வெப் சர்வர் மேனேஜ் பண்ண போகிறேன், இல்லை ஒரு அப்ளிகேஷன் லினக்ஸில் ஒரு அப்ளிகேஷன் மேனேஜ் பண்ண போகிறோம்னா, அதுக்கேற்ற மாதிரி கம்பேபிலிட்டி இருக்கிற உபுண்டு இருக்கலாம், இல்லை ரெட் ஹாட் லினக்ஸு, இல்லை சுசு, இல்லை அமேசான் லினக்ஸ்லேயே நம்ம யூஸ் பண்ணலாம். நம்மளோட அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம OS சூஸ் பண்ணிக்கலாம். இது இந்த OS நேமை தான் வந்து அமேசான் இமேஜ் நேம் சொல்கிறாங்க. ஸோ இந்த அமேசான் லினக்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய OS வெரைட்டிஸ் இருக்குது. இது அமேசான் லினக்ஸ், மேக் OS, உபுண்டு, விண்டோஸ், ரெட் ஹாட் லினக்ஸ், சுசு அண்ட் டேபியன் OS கூட இருக்குது. டேபியனில் வந்து நம்ம கேலி லினக்ஸ் கூட இன்ஸ்டால் பண்ணி நம்ம டெஸ்டிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நான் அமேசானோட லினக்ஸ் யூஸ் பண்ணுறேன். அதோட AMI ஐடி இதுதான். இந்த AMI ஐடி எதுக்கு தனியாக வந்து AMI ஐடி இங்கே மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ இந்த AWSோட டேஷ்போர்டில் வந்து நான் ஒரு EC2 கிரியேட் பண்ணுறேன். ஸோ இதனால் வந்து ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி டேரெக்டாக வந்து எந்தெந்த OS நான் சூஸ் பண்ணிக்கலாம். இதே டேஷ்போர்ட் மூலிமா நான் வந்து ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் இப்படி கிரியேட் பண்ணும்போது நான் டைரெக்டாக வந்து எனக்கு என்ன OS தேவையோ அதை நான் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அமேசான் லினக்ஸ்லேயே எனக்கு மல்டிபிள் OSs இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே அமேசான் EC2 இன்ஸ்டன்ஸ், இது அமேசான் லினக்ஸ் 2. ஸோ மல்டிபிள் வெரைட்டிஸ் இருக்குது. இதில் ஃப்ரீ டயரும் 2-3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் நம்ம எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பை சான்ஸ் நீங்கள் வந்து இப்போ வந்து LAC டூல்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் டெராஃபார்ம் அந்த மாதிரி யூஸ் பண்ண போகிறீங்க, டெராஃபார்ம் மூலிமா வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்கள் பில்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த AMI ஐடி தேவை. இந்த AMI ஐடியை யூஸ் பண்ணி உங்களோட ஸ்கிரிப்டில் ஆட் பண்ணால் நீங்கள் வந்து AWSல ஒரு ரிசோர்ஸை உங்களால் கிரியேட் பண்ண முடியும். ஸோ நான் இப்போ வந்து அமேசான் லினக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் டைப். இந்த இன்ஸ்டன்ஸ் டைப் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஹார்ட்வேரை மீன் பண்ணும். இங்கே T2 மைக்ரோன்னு ஒரு ஃபேமிலி நேம். 1 CPU இருக்குது. ஒரு CPU மட்டும் தான் இருக்குது. 1 GB மெமரினா வந்து ரேமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 1 GB மெமரி. ஸோ உங்களுக்கு உங்களோட மிஷினோட கெப்பாசிட்டி எப்படி இருக்கணும் அப்படின்றது நீங்கள் இன்ஸ்டன்ஸ் டைப் மூலியமாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் T2 நேனோனா 1 CPU ப்ளஸ் 512 MB ரேம் தான் இருக்குது. இதே வந்து T2 மீடியம் பார்த்தீங்கன்னா 2 CPU இருக்கும், 4 GB ரேம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதுக்கேற்ற மாதிரி உங்களோட ப்ரைஸும் மாறும். ஆன் டிமாண்ட் நீங்கள் இப்போ பர்ச்சேஸ் பண்ணும்போது T2 எக்ஸ்ட்ரா லார்ஜ் பண்ணும்போது 4 CPUவும் 6 GB ரேம் இருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா பெர் ஹவருக்கு பார்த்தா $0.1984. ஸோ இது மாதிரி உங்களோட CPUவோட கெப்பாசிட்டி என்ன, அது ஹார்ட்வேர் என்னன்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கீப்பர் யூஸ் பண்ணி தான் உங்களோட மிஷினை உங்களால் வந்து லாகின் பண்ண முடியும். ஸோ அதுக்காக நான் இங்கே புதுசாக ஒரு கீப்பர் கிரியேட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் நிறைய கீப்பர் வச்சுருக்கிறேன். அதில் ஏதோ ஒரு கீப்பர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். EC2 டெஸ்ட்ன்ற கீப்பரை சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் கான்செப்ட். ஒரு இன்ஸ்டன்ஸை நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க. இந்த இன்ஸ்டன்ஸை எப்படி கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
விபிசி மூலியமா தான் நம்மளால ஒரு இன்ஸ்டன்ஸை கனெக்ட் பண்ண முடியும். ஸோ நான் ஆல்ரெடி ஒரு விபிசி கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன். விடிசி டெஸ்ட் விபிசின்ட்டு. ஸோ அதை சூஸ் பண்ணிட்டு அந்த அந்த விபிசியில் ஒரு 4 சப்நெட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ அதை நான் வந்து பப்ளிக்லேருந்து ஆக்சஸ் பண்ண போகிறேன் அப்படின்னால நான் பப்ளிக் சப்நெட்டை கிரியேட் பண்ணிக்கிறேன், சூஸ் பண்ணிக்கிறேன். அகெயின் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆட்டோ அசைன் ஐபி அட்ரஸ். நீங்கள் இதை டிசேபிள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டிஎன்எஸ் ஐபி பப்ளிக் ஐபி எதுவும் அசைன் ஆகாது. ஸோ அதை நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா தான் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு பப்ளிக் ஐபி அட்ரஸ் கிரியேட் ஆகும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி குரூப் நான் எஸ்ஹெச் மூலியமாக கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் ஒரு எஸ்ஹெச்க்கு செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 22 போட்டு இன்பவுண்ட் போட்டு அலோவ் பண்ணும். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட ஹார்ட் டிஸ்கோட கெப்பாசிட்டி 8 ஜிபி 8 டிபி சாரி 8 ஜிபி ஹார்ட் டிஸ்க் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்படியே போய் நம்மளோட ஆன் சென்ஷன் கொடுத்தா நம்மளோட மிஷின் கிரியேட் ஆகிடும். இப்போ போயிட்டு டேஷ்போர்டில் போய் பார்த்தீங்கன்னா ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். எந்த ஒரு மிஷினும் நல்லா வர மாதிரி காட்டல, ஆனால் வால்யூம் ஒன்று கிரியேட் ஆகிடுச்சு. அகெயின் ரீஃப்ரெஷ். ஓகே, ரன்னிங் ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் கிளிக் பண்ணலாம். ஓகே, EC2 டெஸ்ட்ன்ற ஒரு மிஷின் நம்ம கிரியேட் ஆகிடுச்சு. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஐபி அட்ரஸ் அசைன் ஆகிடுச்சு. இந்த ஐபி அட்ரஸை காப்பி பண்ணிக்கிறேன். நம்மளோட எஸ்ஹெச் இப்போ ஒரு மிஷின் நம்மளுக்கு கிரியேட் ஆகிடுச்சு. அது அந்த மிஷினை இப்போ நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு எஸ்ஹெச் மூலிமா கனெக்ட் பண்ணுறோம். அதோட ஐபி அட்ரஸ் அட்வான்ஸில் யூஸிங் ப்ரைவேட் கீ EC2 டெஸ்ட் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ யூசர் நேம் என்னன்னா மிஷினை கிளிக் பண்ணிட்டு கனெக்ட் கொடுத்தீங்கன்னா கீழே இருக்குப்பாங்க யூசர் நேம் EC2 ஐபன் யூசர் EC2 ஐபன் யூசர் என்டர். நம்மளால வந்து இப்போ AWS இப்போ என்ன பண்ணிங்கன்னா AWS ஒரு EC2 மிஷினை கிரியேட் பண்ணிட்டு அது எஸ்ஹெச் மூலமா கனெக்ட் பண்ணியாச்சு. இதில் வந்து ஒரு EC2 மிஷினை லான்ச் பண்ணியாச்சு. அந்த லான்ச் பண்ணி மிஷினை வந்து எஸ்ஹெச் மூலிமா நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்து இதுக்கப்புறம் நம்ம என்னென்ன சர்வீஸ் வேணுமோ நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம், ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ இதை வந்து நம்ம பப்ளிக் ஆகலாம். இதில் என்ன சர்வீஸ் இன்ஸ்டால் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சர்வர் ஆக்ட் ஆகும். நான் வந்து இதை வந்து ஒரு வெப் சர்வர் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் வந்து sudo m install httpd சர்வீஸ் இன்ஸ்டால் பண்ணுறேன். எஸ் http சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட சர்வீஸ் வந்து இப்போ ஆல்ரெடி ரன் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து ஒரு இன்ஸ்டன்ஸை நம்ம கிரியேட் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ கிரியேட் பண்ண இன்ஸ்டன்ஸ் எனக்கு தேவையில்லை அப்படின்னா அந்த இன்ஸ்டன்ஸை நம்ம டெலீட் பண்ணிக்கலாம், டெர்மினேட் பண்ணிக்கலாம். இன்ஸ்டன்ஸை கிளிக் பண்ணிவிட்டு டெர்மினேஷன் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், அந்த மிஷின் வந்து டெர்மினேட் ஆகிடும். ஸோ இந்த ஷட்டவுன் ஸ்டேட்டஸ் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் டெர்மினேஷன் ஸ்டேட்டஸ் வந்துடுச்சு. ஸோ இவ்வளோ தான். இதுக்கு அடுத்தது நம்ம